பாராளுமன்றில் துப்பாக்கிச்சூடு இடம்பெறலாம் எச்சரிக்கிறார் முஜிபுர் எம்பி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதே போல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். லசந்தவின் கொலையை அமைச்சர் விஜயபால நியாயப்படுத்தியுள்ளார். சபையில் ஒன்றாக இருக்க வெட்கப்படுகிறேன் முஜிபுர் ரஹ்மான் எம்பி விசனம் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பது காலம். அதே போல இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் மதுரமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மகஜன ஆரக்ஷக எமத்திகே கதாவேன் வெலிகம சபாபதி காத்தனைய சாதாரணீகரணைய கலா ஹொரட்ட பெரக கெஹல்கென வெட்டப்பெண் வகை என்பதாக அந்த செய்திக்கு வெட்டப்பெண்ணா வகை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பழமொழி உதாரணம் காட்டி இந்த நியாயப்படுத்தலை அவர் விமர்சித்து நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது நாங்கள் பார்க்கலாம். வெலிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலையை நியாயப்படுத்தி சபையில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை தொடர்பில் வெட்கப்படுகிறேன். அமைச்சரின் உரையை பார்த்தால் இந்த கொலைக்கான சூழலை அரசாங்கம் தான் அமைத்துக் கொடுத்துள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்து பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த லசந்தவின் கொலை தொடர்பாக நேற்று தினம் அவர் இவ்வாறு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். வெளிக பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர தனது கடமையை மேற்கொள்ளும் போது அவரது உத்தியோகபூர்வ அறையில் வைத்து துப்பாக்கிச்சூட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரது கொலை தொடர்பில் சபையில் தெளிவுபடுத்திய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரையாற்ற ஆரம்பித்தவுடன் லசந்த விக்ரமசேகரவை பாதாள உலகத்தோடு தொடர்புபடுத்தி உரையாற்றினார். பொதுவாக நாகரிகமான ஒரு சமூகத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அதற்காக தெரிவித்து உரையாற்ற ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அமைச்சர் தவிசாளரை பாதாளத்துடன் சம்பந்தப்படுத்தி கதைத்தது மாத்திரமல்லாது அந்த கொலையை நியாயப்படுத்தி இருந்தார். அதுதான் பயங்கரமானதாகும். இவ்வாறான ஒரு அமைச்சரோடு பாராளுமன்றம் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன். அவர் கொலையாளியாகவே அன்று சபையில் கதைத்தார். கொலையாளிக்காகவே அன்று சபையில் கதைத்தார். தவிசாளருக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகள் அல்லது வேறு குற்றச்சாட்டு இருக்குமானால் அது தொடர்பில் நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் யாரையும் கொலை செய்ய யாருக்கும் உரிமையில்லை. அவர் மீது குற்றச்சாட்டு இருந்திருந்தால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீர்கள்? அப்படியானால் இவர்கள் நாகரிகமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் 88-89 மனநிலையில் இருக்கிறார்கள். அதனையே அமைச்சர் சபையில் வெளிப்படுத்துகிறார். லசந்த விக்ரமசேகர தவிசாளராக 3 மாதம் இருந்தார். அவர் தவறு செய்திருந்தால் அந்த காலப்பகுதியில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவ்வாறு எதனையும் செய்யாமல் அவரை கொலை செய்வதற்கான சூழலை இவர்கள் உருவாக்கினார்களா என்ற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறதுனால் இந்த கொலைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பு கூற வேண்டும் என்று நேற்று தினம் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையின் போது சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பது காரணம்.